لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்றாருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹு தஆலாவின் திருப்பெயரால் இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எம்மை ஓர் உயர்ந்த உன்னதமான நோக்கத்திற்காக படைத்திருக்கிறான். அந்த உன்னதமான நோக்கத்தை நாம் இறையச்சம் எனும் இயல்போடு பண்போடு அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலை, நமது வழிகாட்டல்களை நமது வாழ்க்கையாக எடுத்து நடந்து கொள்ளும்படி ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் புரிந்து கொள்கிறேன். அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, நாம் மனிதர்கள் படைக்கப்படுகிற பொழுது அல்லாஹு தஆலா மலக்குமார்களோடு ஆலோசனை செய்கிறான். இந்த ஆலோசனையின் பொழுது மலக்குமார்கள் ஒரு செய்தி சொன்னார்கள். வயிது கால ரப்புக்கலில் மலாய்க்கத்தி இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி ஹலீஃபா. வழித்தோன்றல்களாக வாழையடி வாழையாக வாழப்போகின்ற ஒரு சமூகத்தை, மனித இனத்தை இந்த பூமியில் வாழ்வதற்காக அல்லாஹ் படைக்கப் போவதாக மலக்குமார்களுக்கு அறிவிக்கிறான். அப்பொழுது அவர்கள் ஒரு செய்தி சொன்னார்கள். இறைவா, மனிதர்கள் என்றால் அவர்கள் இரத்தத்தை ஓட்டி அவர்கள் சண்டையிட்டு கொள்ளக்கூடியவர்கள் அல்லவா? ஏன் அவர்களை படைக்கப் போகிறாய்? வனஹ்னு நுஸப்பிஹு பிஹம்தி ரப்பிக. நாங்கள் தான் உனக்காக தஸ்பீஹ் செய்கிறோம், திக்ர் செய்கிறோம், சுஜூதில் இருக்கிறோம். மலக்குமார்களை பொறுத்தவரை அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை முற்றுமுழுதாக எந்த கட்டளைகளுக்கும் மாறு செய்யாத ஒரு படைப்பாக அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் மனிதர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்குள் சண்டையிட்டு கொள்வார்கள், ஒரு இறுக்கமான மனநிலையோடு வாழ்வார்கள் என்பது குறித்து மலக்குமார்கள் முறையீடு செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த சமயத்தில் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் எனக்கு தெரியும், அதனால் நான் அவர்களை படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹு தஆலா படைக்கிறார். இந்த வசனத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற விஷயம் என்னென்னா, வாழையடி வாழையாக, ஹலீஃபாவாக, அதாவது ஒரு சந்ததி இன்னொரு சந்ததியை உருவாக்கி விட்டு செல்கின்ற ஒரு சமூக இனம்,
என்பதை அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையின் மூலம், இந்த வசனத்தின் மூலம் ஒரு செய்தியாக நமக்கு தருகிறார். அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, ஒரு சமூகம், ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறைக்கு நாம் எப்படி ஃபிசிக்கலி உடல் ரீதியாக ஒரு தலைமுறையை நாம் உருவாக்குகிறோமோ அதே போன்றுதான் அந்த தலைமுறையினுடைய பழக்க வழக்கங்கள், நன்னடத்தைகள், ஒழுக்கங்கள் இதெல்லாம் முந்தைய சமூகத்தினுடைய தலைமுறையினுடைய பின்னூட்டமாக அல்லது அவர்களுடைய பிம்பமாக அவர்கள் அமைவார்கள். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் அலல் ஃபித்ரா என்றும் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், இயல்பான ஒரு குணத்தோடு தான் மனிதர்கள் பிறக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது அது ஒரு இயல்பில் பிறக்கும். அந்த பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றுகிறவர்கள் முதல் சூழல் அல்லது முதல் மடி யாருன்னா ஃபஅபவாஹு, அவர்களுடைய பெற்றோர்கள். ஒவ்வொரு பெற்றோர்களும் வெவ்வேறு இயல்புகளில் இருப்பார்கள். அந்தந்த இயல்புகளுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றால் போல் அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அந்த சூழல்ல வளருவார்கள். இந்த சூழல், பெற்றோர்களின் சூழல் என்ற வார்த்தையை அந்த ஹதீஸுகளிலிருந்து பெற முடிகிறது. அந்த வார்த்தைகளில் இருந்து பெறப்படுகிற இன்னும் சில விளக்கங்கள் தான் என்னென்று கேட்டால், வாப்பா உம்மா எப்படியோ அப்படித்தான் என்ன பிள்ளைகளும் மாறுவார்கள். ஏன்னா அந்த சூழல் அவர்களை என்ன செய்யும், அப்படித்தான் மாற்றும் என்ற அந்த செய்தியை அல்லாஹு தஆலாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ நம்ம இந்த வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது சில நேரம் அந்த செய்திகள் வாப்பா உம்மா எந்த அளவு தாக்கம் செலுத்துவார்கள் என்றால், உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் தீர்மானிக்கிற ஒரு அம்சமாக கூட அவர்கள் இருப்பார்கள். எப்படி, உம்மா வாப்பா ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் அல்லது உம்மா வாப்பா யூதர்களாக இருந்தால், உம்மா வாப்பா மஜூசிகளாக இருந்தால் அதற்கு ஏற்றால் போல் அந்த பிள்ளைகள் வடிவமைக்கப்படுகிறது பிறகு பிறகு பிறகு. அதே போன்று உம்மா வாப்பா முஸ்லீமாக நல்லொழுக்கம் உள்ளவர்களாக நல்ல பண்பாடு உள்ளவர்களாக இருந்தால் அந்த பிள்ளைகள் அந்த குண இயல்புகளோடு, அந்த பழக்க வழக்கங்களோடு, அந்த பண்பாடுகளோடு உருவாக்கப்படுகிறது. அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, இதுதான் மனித செயல்பாடின், அந்த மனிதர்களுடைய அச்சாணியினுடைய வெளிப்பாடு. இன்றைய இந்த ஹுத்துபாவினுடைய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம பார்க்க போகிறோம், மனிதர்களை, வெவ்வேறு குண இயல்புகள் உள்ளவர்களை, இயல்பூக்கங்கள் உள்ளவர்களை நம்ம முதலாவது புரிஞ்சு கொள்ளணும். புரிதல் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. மறுமை நாளில் மனிதர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி தான், லவ் குன்னா நஸ்மாவு அவ் நஅகிலு, யா அல்லாஹ் நாங்கள் சரியாக செவி சாய்த்திருந்தால், அவ் நஅகிலு சரியாக புரிந்திருந்தோம் என்றால், இந்த ரெண்டு வார்த்தையையும் சொல்லுவார்கள், மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், இந்த ஸஈர் என்ற நரகத்திற்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இப்போ நம்மளும் சொல்லுவோம் இல்லையா, இயல்பாக சரியா கொஞ்சம் கவனிச்சிருந்தோம்டா, புரிஞ்சிருந்தோம்டா இந்த பிரச்சனை வந்திருக்காது என்று சொல்லுவோம். ஏன்னா அவதானிப்பு, புரிந்து கொள்ளுதல் என்பது நம்ம ஒரு பிரச்சனையை சரியாக கையாளுவதற்கு மிக மிக பிரதானமான ஒரு அடிப்படை அம்சம். சரியாக புரியலைன்னா, கவனம் எடுக்கலைன்னா அது வேறொரு பிரச்சனையை உருவாக்கிவிடும். அதனால தான் அல்லாஹு தஆலா மறுமையில் சில மனிதர்கள் கை சேதப்படுவார்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிறான். ஆகவே புரிதல் என்பது கொஞ்சம் அவதானிப்பு, கவனம் செலுத்துதல், அந்த விஷயத்தை சரியாக புரிஞ்சு கொள்வது என்பது பல பிரச்சனைகளுக்கான தீர்வாக அது அமையும். அதுபோல் மூத்த தலைமுறை, அதுக்கு அடுத்து வருகிற தலைமுறை, இந்த ரெண்டுக்கும் இடையில் சில இந்த புரிதலில் ஏற்படுகிற இழுபறிகள், குளறுபடிகள், வேறு வகையான பிரச்சனைகளை இன்றைக்கு உருவாக்கியிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் ப்ரோக் பண்ணுறது, அதாவது மூத்த தலைமுறைக்கும் இரண்டாவது தலைமுறைக்கும் இடையில் சரியான புரிதல் இல்லாமல் பிரச்சனை ஏற்படுகிற சில மையப்புள்ளிகள் இருக்கிறது. உதாரணமாக பள்ளிவாசலில் மூத்தவர்கள் அமைதியாக
மிச்சம் பெருந்தன்மையோடு கௌரவமாக பள்ளிவாசலில் வந்து சைலண்ட்டாக உட்காருவாங்க. அதே பள்ளிவாசலில் இந்த 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு படிக்கிற புள்ள ஒருத்தர் இருந்தார்னா அவர் அந்த ஸ்டைலில் இருக்க மாட்டார். இவர பக்குவத்துக்கும் இவர இந்த மூத்த மனிதருடைய இயல்புக்கும் அவர செயல்பாடுகளுக்கும் இந்த புள்ளட செயல்பாடுகளுக்கும் வித்தியாசம் இருக்கும். இவர் சைலண்ட்டாக அமைதியாக இருப்பார். ஏன்னா நான் அப்படி தான் இருக்கணுமென்று அவருக்கு தெரியும். அவரை கண்ட்ரோலில் வச்சுக்கொள்றதுக்கு அவரால் இயலும். ஆனால் இந்த பிள்ளையை பொறுத்தவரையில் இவர் அங்கே ஓடுவார், இங்கே ஓடுவார், தாவுவார், பிடிப்பார், பெரிய பிரச்சனையாக இருக்கும். விளைஞ்சுதா? இப்போ இதனால் எரிச்சல் படுகிற மூத்தவர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள். அவ என்ன செய்வாங்கண்டா கண்டிப்பு, அங்கே ஒரு பெரிய கண்டிப்பு வரும், ஏச்சு பேச்சு வரும். ஒழுக்கம் தெரியாதா உங்களுக்கு, இதெல்லாம் சொல்லித்தரலையா, வாப்பா அம்மா படித்து தரலையா மதுசாவில், அப்படியெல்லாம் கேட்பாங்க பெரியவங்க. அப்படி கேட்டோன்னே இந்த பிள்ளைங்க பள்ளிவாசலுக்கு வாரதே இல்லாமல் போயிடும். மெல்ல மெல்ல இவங்க ஏன்னா இந்த பெரியவர்களுக்கும் சின்ன ஆக்களுக்கும் இடையிலான அந்த தொடர்புகள் அருந்து என்ன நடந்துரும்னா இந்த சிறியவர்கள் பள்ளிக்கு வாரது என்றது ஒரு 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 அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு துறையாக அல்லது பகுதியாக மாறிவிடுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் இங்கே அப்படி இல்லை. மாஷா அல்லாஹ் குர்ஆன் மாசால 100 சொச்சம் பிள்ளைகள் படிக்கிறாங்க. நான் பள்ளிக்குள்ளே வரும்பொழுது முன்சஃபில் பெரும்பாலும் சின்ன பிள்ளைகள் இருப்பதை நான் அவதானித்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அது பெரிய பரக்கத்தான ஒரு விஷயம். நான் வேறு சில பள்ளிகளில் அவதானிக்கிறதை ஒரு சமூக வழக்கமாக நான் உங்களுக்கு சில செய்திகளை பதிவு செய்கிறேன். விளைஞ்சுதா? இந்த முன்சஃபில் பெரிய சின்ன பிள்ளைங்க ஆர்வத்தில் ஓடி வந்து நின்றுவாங்க. இந்த பெரிய ஆக்கள் என்ன செய்வாங்கன்னா பிடிச்சி இழுக்கு பின்னுக்கு வைப்பாங்க. அவங்களுக்கு மார்க்க அறிவு என்ன சொல்லுதுன்னா பெரியவர்கள் முன்னுக்கு நிற்கணுமெண்டு. அப்படின்னா நீங்கள் நேரத்துக்கு வரணும், சின்ன பிள்ளைகளை விட முன்னுக்கு வந்து என்ன செய்யணும், சஃபில் இருக்கணும் என்ற இயல்புகள் அல்லது சில வழிகாட்டல்கள் இருக்கிறது. சரி, ஆனால் இந்த 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 நான் சொல்ல வார விஷயம் என்னென்று கேட்டால் அறிவு சார்ந்தது மட்டுமல்ல, உணர்வு சார்ந்தது. அதைத்தான் நம்ம பேச போகிறோம். உணர்வு சார்ந்தது எப்படி நாங்கள் நடந்து கொள்ளணும். ஏன்னா இந்த பிள்ளைகள் வரவேற்கப்பட்டு பாராட்டப்பட்டு கௌரவப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படலைன்னா நம்மட மறைவுக்கு பின்னால் இந்த பள்ளிவாசலில் யார் தொழுவது? இந்த பள்ளிவாசலை பராமரிப்பது யாரு? இவங்க தான் வரணும். நம்ம அவங்களுக்குரிய வழிகாட்டலை கொடுக்கிறதா இருந்தால் நம்மளோட அவங்கள சரிக்கு சமனா வைக்க வேணும். வச்சா தான் அது சாத்தியப்படும். நாங்கள் எப்படி ருக்கு செய்கிறோம், எப்படி சுஜூது செய்கிறோம், எப்படி தொழணும், எப்படி உது செய்யணும் என்பதை அவர்கள் எங்களிடம் இருந்து பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். அதுபோல மட்டும்தான் நாங்கள் பேசுகிற பேச்சையும் நாங்கள் நடந்து கொள்கிற இந்த நடைமுறைகளையும் அவர்கள் எங்களிடமிருந்து வாரிசுரிமையாக பெற்றுக்கொள்கிறார்கள். நம்ம அவங்கள இப்படி வெறுப்புணர்வோடு நடத்தினோம்டா அந்த பிள்ளைகளும் அவர்களுடைய தலைமுறைகளை இன்ஷா அல்லாஹ் பின்னர் வெறுப்புணர்வோடு தான் வழி நடத்துவார்கள். ஆகவே மெல்ல 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 பள்ளிகளிலிருந்து அல்லது ஒரு மூத்த தலைமுறையிடமிருந்து 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை விலகி இருப்பதே அவர்களுடைய சமூக வழக்கமாக மாறி போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிற பொழுது சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தின் 128வது வசனத்தில் லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் இருந்தே ஒரு நபி வந்திருக்கிறார். அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களில் இருந்து தான் வந்திருக்கிறார். அவர் வேற்றுக்கிரகவாசி அல்ல, வேற இனத்தில் இருந்து வந்தவர் அல்ல. அவர் மலக்கோ அல்லது ஜின் இனத்தில் இருந்து வந்தவரோ அல்ல, மனித இனம்தான். ஏன்னா நம்மள இருந்து நம்மள ஒருவர் வந்தால் தான் எங்களை பற்றி ஒரு அறிமுகம் அவருக்கு இருக்கும். அதனால தான் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்கிறான், அசீசுன் அலைஹி மா அனித்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒட்டுமொத்தமான மனோநிலையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர் மிச்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புணர்வான ஒரு மனிதர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். முதல் பகுதி.
ரெண்டாவது என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் எப்படி பொறுப்புணர்வானர்கள் என்பது போல அவர் மிச்சம் இரக்கமான ஆள். ரசூலுல்லாஹ் மிச்சம் இரக்கமான ஆள். இப்போ இரக்கமான ஆள் எப்படி ஆளான்னா, ரசூலுல்லாஹ் 50, 60, 63 வயசாக இருந்தாலும் அவர் 5 வயசு புள்ளையோட கதைக்கும் பொழுது 5 வயசு புள்ள எப்படி இயல்போடு இருப்பாரோ அந்த இயல்புக்கு ரசூலுல்லாஹ் தன்னை மாற்றிக்கொள்வார்கள். இப்போ நம்ம எப்படின்னு கேட்டால், நம்ம 50, 60, 70 வயசாகும் பொழுது நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கு தானே. நமக்குன்னு ஒரு அறிவு அல்லது நமக்குன்னு ஒரு ஒரு இயல்பு அல்லது நமக்குன்னு ஒரு கௌரவம், நமக்குன்னு ஒரு பண்பு ஒன்று இருக்கும். மாதிரி தான் இந்த பிள்ளை என்ன செய்யறது, பார்க்கறது. ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படின்னு கேட்டால், அவங்க தங்களுக்கு முன்னால் இருப்பவர் எப்படியோ அப்படி தங்களை என்ன செய்வார்கள், மாற்றிக்கொள்வார்கள். 3 வயசு புள்ளனா 3 வயசு புள்ளைக்கு ஏற்ற மாதிரி அவங்க இறங்குவாங்க. 5 வயசு புள்ளனா 5 வயசு புள்ளைக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் இறங்குவார்கள். அல்லாஹ் தஆலா இந்த கலையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். எப்படி, யஅலமு அன்னமல் ஹயாத்தத் துன்யா, நபிக்கு அல்லாஹ் தஆலா ஒரு செய்தி சொல்லி கொடுக்கிறான், அறிந்து கொள்ளுங்கள், உலக வாழ்க்கை என்பது லஐபுன் வலஹுன் வஸீனத்துன் வத்தஃபாஹுரும் பைனக்கும் வத்தகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். எப்படி எங்கட மனித இனம் அது அவர்களுக்குள் வருகிற இந்த உணர்வு ரீதியான மாற்றங்கள் எப்படி இருக்கும்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் லஐபுன், அவர்கள் விளையாட்டு பருவத்தோடு இருப்பாங்க. பருவம் எப்படி, சின்ன புள்ள 2 வயசு 3 வயசு புள்ள என்ன கேட்கும், எனக்கு ஒரு பெரிய கார் வேணும், பங்களா வேணும்டா கேட்கும். இல்லை, அவர் கேட்குற டாய்ஸ் வேணும்னு கேட்பார் இல்லையா. அவருக்கு ஒரு பெட்டும் போலும் மீனா ஃபுல் ஹேப்பி. ஏன்னா ஒரு சின்ன புட் பைசிக்கல் ஒன்று இருந்தால் வெரி ஹேப்பி. அவரோட வாழ்க்கையை அந்த காலத்தை கடத்துவதற்கு தேவையானது விளையாட்டு பொருட்கள். அவர் விளையாட்டுத்துறை சார்ந்த அந்த பகுதிகளை தான் என்ன செய்வார், பெரும்பாலும் யோசிப்பார். நீங்கள் பிரியாணி கொடுத்தாலும் அவருக்கு பெருசாக என்ன செய்யாது, இன்ட்ரெஸ்டாக இருக்காது. ஆனால் ஒரு நல்ல ரிமோட் கார் ஒன்று கொடுத்தா அவன் அந்த நாள் முழுக்க அவன் என்ன செய்வான், விளையாடி 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 அசந்து தூங்குருவான். நீங்கள் ஒரு வேறு ஸ்டைலில் யோசிப்பீங்க பிள்ளைய, விளைஞ்சுதா. ஆனால் அந்த வயசு எப்படிப்பட்டது, அது விளையாட்டு வயசு. சில பிள்ளைங்க, இந்த பொம்பளை பிள்ளைங்க தூங்கும் பொழுது உறங்கும் பொழுது தன்னுடைய கையில் இருக்கிற அந்த பாப்பிள்ளை இருக்குதானே, என்ன சொல்லுவாங்க அதை, டாய்ஸா, அந்த டாய்ஸை அணைச்சிக்கிட்டே தூங்கும். உம்மா எப்படி தன் குழந்தைகளை பராமரிக்கிறார்களோ, தாளாட்டுகிறார்களோ, தலை சீவி விடுகிறார்களோ, எப்படி அந்த புள்ள அந்த உம்மா சாப்பாடு ஃபீட் பண்ணுறது, உணவை ஊட்டி விடுவதை பார்க்கிறதோ, இதே மாதிரி அந்த புள்ள என்ன செய்யும்னா அந்த பாப்பிள்ளைக்கு என்ன செய்யும், அந்த டாய்ஸுக்கு அதெல்லாம் செஞ்சு விடும். அணைச்சி கொண்டு எப்படி உம்மா படுப்பாவோ அதே போன்று அந்த பிள்ளையும் அந்த டோயை அணைத்து கொண்டு படுக்கும். இதுதான் புள்ளோட இயல்பு. அப்போ அந்த இயல்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளை என்ன செய்யணும், நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இப்போ இந்த விளையாட்டில் இன்னும் ஒரு பகுதி தான் இந்த ஹைப்பர் ஆக்டிவ் என்று சொல்வார்கள். நான் கொஞ்சம் நிலத்தில் இருந்து ஒரு இடத்துல அமர்ந்து அந்த பிள்ளையால் என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. சில பிள்ளைகள் இருக்கும், கொஞ்சம் அவங்க கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் ஓடி தாவி அப்படி தான் இருப்பார்கள். இப்படி சில பிள்ளைகளுக்கும், சில பிள்ளை சைலண்டாக அம்முவாட்டம் இருக்கும். இந்த சைலண்டாக அம்முவாட்டையும் தான் அந்த பிள்ளைகளை சரியான இறக்கம் வரும். ஏன்னா அவனால் யாருக்கும் எந்த கரைச்சலும் இல்லை. ஆனால் இந்த அங்கே தாவி இங்கே தாவி பிரச்சனை பண்ணி கொண்டு அங்கே நோண்டி இங்கே நோண்டி அவளை பிடிச்சி இழுத்து இவளை தாத்தா தங்கச்சியை என்ன செய்வான், தண்டைக்கு இழுத்து அப்படித்தான் பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒரு பொம்பளை பிள்ளை அல்லது ஆம்பளை பிள்ளைய இருந்தால், அல்லா இவனை போல ஒரு ஷைத்தான் இல்லைன்னு சொல்கிறேன். நல்லா விளைவிக்கோங்க, அவன் ஷைத்தான் அல்ல, நல்ல பிரில்லியன்ட். இந்த சைலண்டாக இருக்கிற புள்ளை உங்களுக்கு கரைச்சல் இல்லைன்றதுனால உங்களுக்கு அந்த பிள்ளைகள் என்ன வருது, ஒரு பரிவு அல்லது இறக்கம் வருது. இவன் தாவி கொண்டு அங்கே செஞ்சு கொண்டு இங்கே செஞ்சு கொண்டு பிரச்சனை பண்ணுறதுனால உங்களோட கண்ட்ரோலில் இல்லைனால அவனில் எரிச்சல் வருது. ஆனால் அந்த 2 பிள்ளையையும் ஒப்புற நேரம் நல்ல ஆக்டிவான ஆள் யார் தெரியுமா, அந்த அங்கே ஓடி இங்கே ஓடி திரியிறானே, சில நேரம் காயத்தோடு வருவான். அதை கண்டா வாப்பா அம்மாவுக்கு பெரிய கோபம் வரும்.
உனக்கு மேலெல்லாம் காயம்தான் இருக்கும். ஏன்னா அந்த புள்ள அவ்வளோ ஃபங்க்ஷன், அவரை இயங்குறான் அவன். ஆனால் அப்படியான பிள்ளைகளை பார்த்தா என்ன வருமெண்டா கோபம் வரும், எரிச்சல் வரும், ஒரு வகையான வெறுப்புணர்வு வரும். சகோதரர்களே, அந்த புள்ள நல்ல ஆக்டிவான புள்ளன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அவன் எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஆரோக்கியமாக உந்துதலான ஒரு சக்தி உள்ள புள்ள. ஆனால் குர்ஆன் மதரசாவில் ஸ்கூலில் டீச்சர்ஸ்மார்ட கம்ப்ளைண்ட், புள்ள இவன் என்ன செய்வான்டா, கிளாஸில் இருந்து கொண்டு முன்னால் இருக்கிறவரை நோண்டி விடுவான். விளைஞ்சுதா? அவன் எளிமினவன்டா கதிரையை பிடிச்சி இழுத்து விடுவான். எளிமினவன் கதிரையில் உட்கார நேரத்தில் கீழே விழுந்துருவான். இப்படியெல்லாம் சேட்டை பண்ணுற பிள்ளைகளாக இருப்பாங்க அவங்க. இவங்களை கையாளுற சில யுக்திகள், சில நடைமுறைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளணுமே தவிர இந்த பிள்ளைகள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை என்று கோபப்படப்படாது. அதுதான் இங்கே உள்ள விஷயம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை நபி அவர்கள் ஒரு உறவுக்காரரோடு கதைத்து கொண்டிருக்கிற நேரம் ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை அவர் சொல்கிற பிறகு நான் நபி அவர்களுடைய மேலில் தாவி இருந்தேன். ரசூலுல்லாஹ்வுடைய பின்புறத்தில் அந்த ஒரு பெரிய மச்சம் இருந்தது. அதனை நான் தடவி இருந்தேன். என் உம்மா பிடிச்சி இழுப்பா என்னைய. இப்போ ஒரு நபி, ஒரு தலைவர், ஒரு கௌரவமான ஆள், இப்போ அவரோட எல்லாம் இப்படி நடக்கப்படாது என்ற ஒரு மனநிலையில் தாய் இருக்கிறார். ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விடுங்க, அவங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்து கொள்கிறாங்க, அதை நாங்கள் எக்ஸப்ட் பண்ணிக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விரும்பினார்கள், அதை எதிர்பார்த்தார்கள். நபி அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள், எக்ஸப்ட் பண்ணினாங்க. அந்த வயசு புள்ள அப்படி தான் நடந்து கொள்ளும். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் நிற்கிறாங்க. பேரப்புள்ள என்ன செய்யுதுன்னா எல்லாரையும் கடந்து ஓடி வருது. ரசூலுல்லாஹ் இறங்கி போய் அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு வந்து மிம்பரில் வச்சுட்டு ரசூலுல்லாஹ் தன்னுடைய பணியை தொடர்ந்தார்கள். சொல்ல வார விஷயம் என்னென்னா, அப்போ அந்த பிள்ளையை கண்டிக்கலை. இந்த நேரத்திலேயே வாரது, உனக்கு விளப்பம் இல்லையா, இந்த நேரத்தில் வரக்கூடாது என்று ஒன்று தெரியாதா என்ற மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி அந்த பிள்ளைகளை நோவினை செய்யலை. ரசூலுல்லாஹ் அந்த புள்ள ஓடி வார நேரம் ரசூலுல்லாஹ் இறங்கி ஓடி போய் என்ன செய்கிறாங்க, அவரை இடத்துக்கு ரசூலுல்லாஹ் போய் அவரை தூக்கி கொண்டு வந்து வச்சுட்டு ரசூலுல்லாஹ்வோட பணியை தொடர்கிறார்கள். சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, அந்தந்த வயசில் அந்தந்த இயல்போடு இருப்பார்கள். அவர்களுடைய அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்யணும், இறங்கி அதுக்கேற்ற மாதிரியான இயல்பூக்கங்களை அவங்களுக்கு கொடுக்குகிற பொழுது அந்த பிள்ளைகளுடைய அறிவு, அந்த பிள்ளைகளுடைய நலன், அந்த பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். நாங்கள் கண்டிப்பு அந்த பிள்ளையை எதையும் செய்ய விடுறதில்லை. அந்த பிள்ளையை நாங்கள் எப்பொழுதும் நச்சரித்து கொண்டே இருக்கிறோம்னா எங்களின் மீது ஒரு வகையான வெறுப்புணர்வு வரும். எங்களோடு அவர்கள் உறவாடுவதற்கு, நேரம் கழிப்பதற்கு அவங்க விரும்ப மாட்டார்கள். எல்லாருமே இஸ்லாமிய சகோதரர்களே, இதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் 2வது ஸ்டேஜில் வரும். நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொண்டு வந்தது 5 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைங்க. சில நேரம் 5லேருந்து ஒரு 10-11 வயசு வரைக்கும் உள்ள பிரச்சனை ஒன்று இருக்குது. இந்த பிள்ளைங்க டிபெண்ட் பேரண்ட், அதாவது பெற்றோர்களுடைய அந்த அரவணைப்பில், அந்த பெற்றோர்களுடைய அந்த பரிவுல இருக்கக்கூடியவர்கள். இவங்க எப்பொழுதும் பெற்றோர்களிடத்தில் முறைப்பாடு செய்கிறவர்களாக இருப்பார்கள். உதாரணமாக வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ளே வாப்பா வந்தால் தண்டை சகோதர சகோதரிகளை பற்றி எப்பொழுதும் முறைப்பாடு ஒன்று வச்சுக்கோங்க. கம்ப்ளைண்ட், வாப்பா வரட்டு நான் சொல்லிக் கொடுக்குறேன், இப்படி ஒரு இயல்போடு இருப்பார். ஏன்னா அவர்கள் பெற்றோர்களில் சார்ந்து வாழ்கிற வயசை உடையவர்கள். இந்த பகுதிக்குள்ள நல்லொழுக்கங்களை மிச்சமாக அவர்களுக்கு கொடுத்துடணும். ஏன்னா வாப்பா உம்மா தான் அந்த பொம்பளை பிள்ளைக்கும் ஆம்பளை பிள்ளைக்கும் ரோல் மாடல். வாப்பாட ஹேர் கட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பிள்ளையும் ஹேர் கட் பண்ணணும் என்று முடிவெட்டணும் என்று ஆசைப்படுவான். வாப்பா எப்படி உடுத்துறோ அதை மாதிரி உடுத்தணும் என்று அல்லாஹு தாலா ஆசைப்படுவதாக அல் குர்ஆனில் இப்படி ஒரு செய்தியை சொல்கிறான். என்ன தெரியுமா? வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலா வஸ்தபிர் அலைஹா. இந்த வயசில் நாங்கள் அவங்களுக்கு தொழுகையை கொடுத்துடணும். பள்ளிக்கு வரும் பொழுது அந்த பிள்ளையை கையோடு கூட்டிகிட்டு வந்துடணும். இப்போ பள்ளிக்கு வரும் பொழுது புள்ள வரவணுமென்று ஆசைப்படும். இந்த ஆளுக்கு அந்த பிள்ளையை கூட்டி கொண்டு வர்றதுக்கு ஆசை இருந்தாலும் இங்கே பள்ளிக்குள்ளே இருக்கிற சில முகங்களை நினச்சா வாப்பா வானா நீ வீட்டில் ஏறிட்டு வச்சுட்டு வந்துடுவார். விளைச்சுதா?
சில பேர் இங்கே நினைச்ச உடனே அந்த புள்ள பள்ளிக்கு வரதை விட நீ வீட்டில் இருக்கிற நல்லமன்று ஒரு ஐடியா வரும், அவரை வீட்டில் வச்சு போட்டு வந்து நீ அழுதாலும் பரவாயில்ல இவனை வச்சுக்கோங்க, நான் போய் பள்ளியில் தொழுகிட்டு வந்துடுறேன், தொழுகிட்டு வருவார். சகோதரர்களே, பள்ளிவாசல் அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக, அவர்கள் வந்து தொழுகிற அல்லது வந்து விளையாடுகிற அல்லது வந்து அவர்களுடைய நேரங்களை கழிக்கிற ஒரு இடமாக இருக்கணும். ஏன்னா அவர்கள் அந்த காலப்பகுதியில் 5 வயதிலிருந்து 10-11 வயசு வரைக்கும் எங்களுடைய எட்டிடியூட்டுகளை அவதானிக்குகிற பொழுது, எங்களுடைய வார்த்தைகளை அவதானிக்குகிற பொழுது எங்களிடம் இருந்து அவர்கள் பல நன்மையான காரியங்களை, நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். எங்களுக்கு பக்கத்தில் நின்று அவங்க தொழணும், அப்போதான் இப்படித்தான் தொழணும் என்று படித்து கொள்வாங்க. எப்பையும் மதரசாவில் தியரி தான் படித்து கொடுக்குறேன், ப்ராக்டிக்கலும் சில நேரம் நடக்கும். ஆனால் அதை உண்மையாக ப்ராக்டிக்கலை பார்க்குறது எங்கே தெரியுமா? சமூகத்தில் தான். எங்களுக்கு பக்கத்தில் நின்று தொழும் பொழுது எவ்வளவு நேரம் சுஜூது செய்யணும், எவ்வளவு நேரம் ருக்கு செய்யணும், எப்படி தக்பீர் கட்டணும், எப்படி உது செய்யணும், பள்ளிக்குள்ளே எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் என்ற இந்த பண்பாடுகளை அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் எங்களிடம் இருந்து ஒரு வாரிசுரிமையாக படித்து கொள்கிறார்கள். நாங்கள் தொழாதவர்களாக பள்ளிக்கு வராதவர்களாக இருந்தால் அந்த பிள்ளையும் பார்க்கும், பள்ளிக்கு போக தேவையில்லை, எங்களிடமிருந்து அந்த செய்தியை அவர் எடுத்துக்கொள்கிறார். நீங்கள் சில நேரம் வீட்டில் இருந்துக்கிட்டு பள்ளிக்கு போன்னு சொல்லுவீங்க, அவன் உங்களோட கட்டளைக்கு சில நேரம் வழிபட்டு அவன் பள்ளிக்கு வரலாம். ஆனால் மனசளவில் உங்களால் பள்ளிக்கு கட்டாயம் போகணும் வாங்க சொன்னா என்ற அந்த கட்டாயத்தன்மையை அவனுக்குள்ளே உருவாக்க முடியாது. நீங்கள் பள்ளிக்கு வந்தீங்கன்னா அவங்கள கூட்டிக்கிட்டு பள்ளிக்கு கட்டாயம் போகணும் போல என்று ஒரு 5-6 வருஷம் உங்களோட பயிற்சி எடுத்துக்கொள்கிறார். அதைத்தான் அல்லாஹு தாலாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 7 வயசில் தொழுகையை சொல்லிக் கொடுங்க. சொல்லி கொடுத்தீங்கன்னா 10 வயசில் உங்களோட புள்ள தொழுகைக்கு பழகி இருப்பான். 10 வயசு ஆவியும் அதில் சரியான பூரணத்துவம் இல்லைன்னா அடிச்சாவது தொலை வைங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது? வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா, உங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் தொழுகையை ஏவுங்க, பயிற்சி கொடுங்க, தொழுகையை பழக்குங்க. இந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்திக்கும் இந்த குர்ஆன் வசனத்துக்கும் இடையில் யோசிச்சு பாருங்கள். 3 வருஷம், ஒரு 7 வயசுல இருந்து ஒரு 10 வயசு வரைக்கும் ஒருவர் எங்களிடம் இருந்து ஒரு புள்ள பயிற்சி பெறுகிறதுன்னா, அந்த பயிற்சி சரியாக அமைஞ்சிருந்தால், முறையாக அமைஞ்சிருந்தால், அந்த ரூஹானியத்தோடு அந்த பயிற்சி அமைந்திருந்தால் ஒரு நாளும் தண்ட வாழ்க்கையில் புள்ள தொழுகையை தவற விடாது. அந்த பயிற்சி சரியாக அமையலை என்றால் புள்ள தொழுகையை தவற விடும். தவற விட்டால் அந்த பொறுப்பு யாருக்குன்னா அந்த வாப்பா அம்மாக்கு. அந்த பொறுப்பு யாருக்கு? வாப்பா அம்மாக்கு. தொழுகையை விட்டு விட்டு தொழுகிறது, தொழுகையை நேரம் தாழ்த்தி தொழுகிறது, தொழுகையை தனித்து தொழுகிறது, ஜமாத் இல்லாமல். எனவே இஸ்லாமிய சகோதரர் எங்கிருந்து எடுத்துக்கொண்டார்கள்? பெற்றோர்களாகி எங்களிடம் இருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த குறைபாட்டுக்கு நாங்கள் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டி வரும். இந்த குறைபாட்டுக்கு இப்போ தொழுகையில் புள்ள காட்டுற இந்த அசட்டத்தனம் இருக்குதானே, இந்த குறைபாடு இருக்குதானே, இதுக்கு பொறுப்பு நாங்கள் அல்லாஹ்ட்ட மறுமையில் இந்த பயிற்சியை சரியாக கொடுத்தீங்களா இல்லையா என்ற கேள்விக்கு அல்லாஹு தஆலாவிடத்தில் நாங்கள் பதில் சொல்லி ஆகணும். இது அவங்களோட லைஃப் லாங் என்ன செய்யும்? காலம் கடந்தும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கும் பொழுதும் அது தாக்கம் செலுத்தும். அது நாங்கள் கொடுத்த பயிற்சி. ஆகவே சகோதரர்களே, நாங்கள் பெற்றோர்களில் தங்கி வாழுகின்ற பிள்ளை அது
அந்த பர்வதத்தில் இருக்கிற ஒரு இருக்கு. அது முஹம்மது யஷ்குரூன். கண்ணுகள்ல வரும் தாவரங்கள் நல்ல இன்ன இருந்து அந்த காலம் அந்த இப்ப நான் ஸ்டடி ரொம்ப சிரமமாக இருந்தேன். என்ன பார்க்கல இந்த புரிய சரி போற மாதிரி
சாதாரணமாக மனித இயல்புல இந்த ரோமங்கள் உருவாகும். அவர்கள் சொன்னால் எப்படிப்பட்ட இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொல்லன் எப்படி வேர்வை எப்படி மூணு கீழே ஒரு உண்மையாக இருக்கும். உள்ளவங்களுக்கு இருக்கும். காலத்துல 12 வயசுல இவருக்குள்ள இந்த பிள்ளைக்குள்ள என்ன செய்யும்? அது ஆகவே பெரிய ஆபத்தான ஒரு ஒரு நீங்க சில நேரம் என்ன செய்யலாம், பல நிகழ்வு உங்களுக்கு அது பெரிய ஆபத்தான ஒரு விஷயம்தான். வயசை மீறி ஒரு விஷயம் தெரியும். வயசு லுஹருக்கு நேரம், ஹஜ்ஜத்துக்கு முந்தைய நேரம், இஷாக்கு நேரம் என்னது? பார்த்தால் தூண்டல்கள் அல்லாஹு வசத்தினுடைய எங்கேயோ எதேதோ எல்லாம் பார்க்கிற ஒரு 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 சூழல் உருவாகி இருக்கு. சின்ன வயசுலேயே உருவாகிறது. உருவாகுவதற்கு இதெல்லாம் படிகளாக இந்த வயசு யாரும்
கூட்டாளியா இருக்கிறான், கொஞ்சம் பார்க்கணும். என்னோட ஒரு அந்த தன்மை முறிவு எங்கள்கிட்ட என்ன செய்யாது, வராது. என்ற புள்ளதானே, நான் இப்படித்தான் இயல்பூக்கம் எங்களுக்கு இருக்கும். அந்த முறை பிள்ளைகளை நாங்கள் பார்ப்போம், அவர்களோடு உருவாக்கி இந்த ஒழுக்கத்தை, இந்த நல்ல விஷயத்தை சொல்லியிருந்தார் என்று பின்னொரு காலத்தில் அவர் சொல்வார். என்னிடம் இந்த சமூகத்தில் என் மரணத்துக்கு அவர்கள் அப்படிப்பட்ட தலைமுறையை நாங்கள் செல்லணும். அல்லாஹ் தஆலா அதற்கான அறிவை, ஈமானிய உணர்வை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு